ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வறுவல் ரெசிபி பார்க்கலாங்க. எப்படி நமக்கு வந்து உருளைக்கிழங்கு வறுவல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அதே மாதிரி எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே ரொம்ப சூப்பரான இன்னொரு வறுவல், நல்ல சத்தான கோவக்காய் வறுவல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி கோவக்காய் வச்சு புளிக்குழம்பு அந்த மாதிரி ரெசிபியெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கோவக்காயில் செய்கிறது. அதே மாதிரி உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. இன்றைக்கி இந்த நல்ல டேஸ்ட் அண்ட் ஹெல்தியான கோவக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த வறுவலுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கோவக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை கட் பண்ணுறது அதே மாதிரி இது எந்த மாதிரி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். நிறைய கோவக்காய் பார்த்தீங்கன்னா கடைகளில் பழுத்த காயாக கொடுத்துருவாங்க. அப்படி வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வறுவலுக்கு குழம்புக்கு எதுக்குமே நல்லா இருக்காது. ஏன் அப்படின்னா அது முத்தின காய் அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் இளம்பாக இருக்கணும். அதாவது மேலே பார்க்கும்போது எல்லா காயுமே பச்சையாக தான் இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா சிலது வந்து அப்படியே பழுத்த கலரில் இருக்கும். நான் இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பச்சை கலராக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணும். ஸோ அது சிலது வந்து முத்துனதும் கூட சேர்ந்து வந்துடும். அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம ஓரளவுக்கு நம்ம பார்த்து வாங்குறது நல்லது. நம்ம வாங்கும்போது ரொம்ப முத்துனது நமக்கு வந்துருச்சு அப்படின்னா அதை தூக்கி போட்டுட்டு மிச்சம் இருக்கிறத வச்சு குழம்போ வறுவலோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அந்த 1 காய் 2 காய் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா மொத்த வறுவலையும் சேர்த்து அதுக்கு எடுத்துப்படும். அதனால அது மாதிரி சேர்க்கக்கூடாது. ஏன்னா நசுக்குன்னு இருக்கும் சாப்பிடும்போது. எவ்வளோ நீங்கள் தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கனாலும் வேகாது. இப்போ பாருங்களேன், நான் இப்போ கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நல்லா பழுத்து தான் இருக்குது. இதை விட கூட இன்னும் நல்லா பழுத்து இருக்கும். நீங்கள் அதை கட் பண்ணும்போது உங்களால் கட் பண்ணக்கூட முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் தூரம் தூக்கி போட்டுடலாம். ஏன் அப்படின்னா இதை நான் சொல்கிறேன்னா பிகினர்ஸ் நிறைய பேர் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. அவங்களுக்காக இந்த டிப் நான் சொல்கிறேன். தெரிஞ்சவங்களுக்கு ஓகே. நான் சின்ன வயசாக இருக்கும்போது கோவப்பழம் வந்து நான் நிறைய சாப்பிடுவேன். தோட்டத்துலலாம் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த வேலியில் கோவப்பழம் நிறைய படர்ந்துருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா கோவக்காய் வந்து அப்படியே விளைய வச்சு கொடுக்குறாங்க. பட் அப்போவெல்லாம் நாட்டு கோவக்காய் அந்த வேலியில் இருக்கிறத போய் பறிச்சுட்டு வந்து செஞ்சு சாப்பிடணும். அது கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசப்பாக இருக்கும். இந்த மாதிரி இருக்காது. இப்போ நம்ம கடையில் வாங்குறதெல்லாம் வந்து பயிரிட்டு இதுக்காகவே விளைவிக்கிறாங்க. உங்களில் எத்தனை பேர் என்ன மாதிரி வந்து கோவப்பழம் சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. இதை செஞ்சுட்ருக்கும்போது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் பண்ணினேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. கோவக்காய் வந்து மெயினாக சர்க்கரை நோய் இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் டெய்லி கூட இதை சாப்பிட்லாம். சர்க்கரையோட அளவை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறமா இதில் இரும்புச்சத்து, கூடவே நார்ச்சத்து, கால்சியம், விட்டமின் பி, இந்த மாதிரி எல்லா சத்துக்களும் இருக்குது. இதில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் இருக்கிறவங்களும் இதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி முடிச்சுட்டு எப்படி வறுவல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய பேர் நம்ம சேனலில் வர ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு கமெண்ட் சொல்கிறீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் எந்தெந்த வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ காய் ரெடியாக இருக்குது. வறுவல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வறுவல் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பேனில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துருக்கணும். ஏன்னா நம்ம இதில் அதிகமாக தண்ணி சேர்க்க போகிறதில்ல, கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அடுத்த இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சோம். இதில் வந்து கொஞ்சம் உளுந்து பருப்பு 1/2 டீஸ்பூன், அப்புறமா கருவேப்பிலை போட்டுறேன். கூடவே நல்ல வாசனைக்காக ஒரு 2 பல்லு பூண்டை மட்டும் இடித்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். அப்புறமா காஞ்ச மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 2-3 போல் சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுடலாம். அடுத்ததாக இதில் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 போல் கட் பண்ணி போட்டுக்கிறேன். வெங்காயம் சேர்த்தும் பண்ணலாம், சேர்க்காமையும் பண்ணலாம், அது நம்மளோட விருப்பம்தான். சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கூட நிறைய போடலாம். அடுத்து இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காவை சேர்த்துடலாம். கோவக்காவை சேர்த்ததுக்கப்புறம் இதை முதல்ல இந்த எண்ணெயில் நல்லா வதக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காய் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இதில் ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். இந்த மாதிரி காய் ஓரளவுக்கு வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து பொடிகள்லாம் அந்த டைமில் போட்டுறக்கூடாது. காய் எப்பயுமே வெந்ததுக்கப்புறம் கடைசியாக தான் பொடிகள் போடணும். முன்னாடியே பொடிகள் போட்டுட்டிங்க அப்படின்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். அப்போ காயில் வந்து அவ்வளோக்கா நல்லா பிடிக்காது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து முதல்ல இந்த காயை வந்து ஒரு 3/4 பதத்துக்கு மேலே நம்ம வேக வச்சுக்கலாம். மீடியம் டு ஹையில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 3/4 பதம் வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டேன். நான் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், கலரே மாறி இருக்குல்ல.
இப்போ 3/4 பதத்துக்கு மேலேயே நல்லா வெந்துருச்சுங்க. அடுத்து இதில் நம்ம காரத்துக்கு தேவையான பொடிகள்லாம் போட்டுக்கலாம். ஒரு மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். வாசனைக்காக கொஞ்சமாக மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். கூடவே காரப்பொடி, காரத்துக்காக நான் வந்து சாம்பார் பொடி எடுத்திருக்கேன். அதை வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ தண்ணி வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ரை ஆகிடுச்சு இல்லைங்களா? இப்போ அப்படியே வந்து ஆயிலில் நல்லா ஸ்டிர் ஃப்ரை பண்ணணும், ரோஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சம் போல் மூடி வச்சு நம்ம சேர்த்து அந்த பொடிகளோட பச்சை வடை போகணும் இல்லைங்களா? அதுக்காக மூடி வச்சு வேக வைக்கிறேன். அவ்வளோதான். யம்மியாக நல்ல வாசனையோட நல்ல கிறிஸ்பியாக சூப்பரான ஒரு கோவக்காய் வறுவல் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோட உங்கள் வீட்டில் கோவக்காய் வறுவலை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட உடனே பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.